ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம். அல்லே என் பொஞ்சாய் செத்து போயிட்டாலே. அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். அங்க பாத்தியா, ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். இந்த முறை சரியா சொல்லிடுறேன். ஓடுறதுக்கு தயாரா நின்னுட்டு சொல்லு. அந்த குடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். இவன ஏண்டா மாப்பிள, எனக்கு புள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் நீ தானடா வாரிசு. இந்த மேட்டுப்பட்டிக்கே நீ தானடா மிராஸ்தார் ஆக போற. இப்படி ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து தேங்காய் கண்டிட்டு இருந்தா எப்படி மிராஸ்தார் ஆகுறது? ஊருக்குள்ள 4 பேர் நல்ல பேர் வாங்க வேண்டாம்? நல்ல பேர்னா எப்படி எடுக்கிறது? நம்ம வடிவேல் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவனை போய் பார்த்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா. நல்ல வார்த்தைன்னா எப்படி? அப்படி கேளு என்கிட்ட. போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டா. அவன் என்கிட்ட வந்து அழுதான். நான் போய், அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும்தானா அம்மா, எனக்கும் தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மான்னு சொன்னேன். அப்பதான் அவன் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? இது கூட தெரியாட்டா நான் எப்படி பண்ண ஆறாது? எப்படி என் சாமர்த்தியம்னு பாருங்க. ஓடி மாப்பிள, இன்னைக்கு உன் சாமர்த்தியம் தெரிய போகுதுடி. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா? ஏன் அடிக்கிறீங்க? கூடலூர்ல ஏழுமலை ஏசன்ட் கிட்ட 1 மாசம், சின்னமனூர்ல சமீந்தார் கிட்ட 2 மாசம், ஊர் ஊரா ஒய்யாரமா திரிஞ்சவள அப்படியே மொத்த கண்ட்ராக்டா வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டியாந்திய. நானும் உங்களை நம்பி இந்த ஊருக்கு வந்து 3 வருஷமாச்சு. இன்னும் 3 குழி பொட்ட காடு வாங்க கூட கெதி இல்ல. ஆம்பளைக்கு அவசரம் வர்றப்ப அது செய்றி இதை செய்றின்னு சொல்ல வேண்டியது, அவங்க ஆத்திரம் தீர்ந்த உடனே அடியோட மறந்துட வேண்டியது. என்னமோ வாக்கப்பட்டு வந்த வக்கரிக்கிற மாதிரி ஒரே அடியா கொண்டுட்டுக்கிற. நான் மொத்த கான்ட்ராக்டா எடுத்துட்டு வந்தேங்கிறதுக்காக என்கிட்ட மட்டும் தான் இருந்தியாக்கும். வந்த 3 நாள்ல 300 பண்ணையார மடக்கி போட்ட. இதுல யாரு பெரிய மனுஷங்கிற காட்டுறதுக்காக அவன் வாய்க்காலையும் வரப்பையும் வித்து உங்ககிட்ட விட்டுக்கிட்டு இருக்கான். இதுல நான் வேற உங்களுக்கு தனியா நேரம் எழுதி போத்தணுமாக்கும். மீனாட்சி பத்து மராசுக்கு கோவம் முனிமூக்குல வந்துருச்சாக்கும். இதாளா உங்ககிட்ட உன்ன ஆம்பளைங்களை அப்படியே அமிக்கி போடுறீங்களேடி. எங்கடி கத்திட்டு வந்தீங்க இந்த வித்தைய? உனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ? கைய கேட்கலாம் சொன்ன கடிதானோ உங்ககிட்ட. நாணமா இன்னும் நாணமா இத்தனை இதா இதை வச்சு கொடு. நான் ஐயா, உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னை அடிக்க இந்த ஊர் ஆள் இருக்கானா என்ன பாக்குறேன். ஒரு திரியும் காண ஓடி போயிருவோம். ஏண்டா சிரிச்ச? சிரிக்கலனே, கொட்டாய் விட்டேன். கொட்டாய் விட்டு கிட்ட வாடா. சவிக்கமானே. ஏண்டா நான் சீக்கா கிடக்கிறேன்னு உங்ககிட்ட ஏன்டா சொன்னது? என்ன சவிக்கமா தானே கேட்டேன். நான் என்ன ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்து வர சவிக்கமான்னு கேக்குறேன். சவிக்கமான்னு கேட்டது ஒரு குத்தமானே. உன்னை எவன்டா சவிக்கமான்னு கேட்க சொன்னது? இனிமே சவிக்கமான்னு கேப்பியா? எவனை பார்த்தாலும் சவிக்கமான்னு கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டேன். கேப்பியா? கேட்க மாட்டேன். சவிக்கமாவே இன்னைக்கு இருக்க கூடாது. கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கிடையாது. அரே கேட்க மாட்டேன். வாயிலே மிதிக்கிறேன் பாரு. அரே பரவாயில்லை. கேப்பியா? கேப்பியா? இனிமே உன் குடும்பத்துல கூட நீ சவிக்கமா இருக்கான்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். பாத்தியாக்கா, உன் புருஷன் செஞ்ச வேலைய கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தாயே, சுட சுட கொஞ்சம் சோறும் குழம்பு இருந்தா போடுங்க தாயே. சோறு இல்ல ஒண்ணு இல்ல பாப்பா. டேய் நில்றா. அவ என்ன சொன்னா? பசிக்குதுன்னு பழைய கஞ்சி கொஞ்சம் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டா சாமி. சோறு இல்லன்னு சொன்னாளா? வாடா. ஏய் வாடிங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன். இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா.
ஐயோ மூஞ்சி பினாயில் போட்டு கழுவுற அளவுக்கு துப்பிட்டானே. என்னங்க நீங்க போட்டுட்டு போன வேட்டி சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பையன் குளிர்ல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரி வள்ளல் பரம்பரை நாங்க. அக்கா இந்த பாரி வள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை, அது இதான்னு கேளு. டேய் அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ பெரிய மனுஷனுக்கு போற இடத்துக்குலாம் நீ எதுக்குடா? என்னங்க ஆ, எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குதுடி. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? ஏய் சொல்றாங்க உட்காங்கட்ட. என்னங்க வேண்டாங்க, அதெல்லாம் தப்பு. ஏய் இந்த வீட்ல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? ஆத்திரி பாக்க வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. முடியாதுடி. ஏய் புருஷனை எதுத்தா பேசுற நீ? கந்து கந்தா வந்து காக்காய் போட்டுருவோம் மகளே. ஆக்காய் ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. அம்மா என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. பொம்பளை போட்டு புடி அடிக்கிறது. ஏய் நான் ஆம்பளடி. 1000 சின்ன வீடு வச்சுப்பேன். குத்தி போடுவோம் மகளே, குத்தி. ஏய் ஆட்டி பேன் போடி இட்டு போடிச்சு போடுவேன். இடுப்பு கிட்ட பலம் திம்மறி புறம். ஏய் ஐயோ 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 யாருக்கு மரியாதை நடந்துக்க. பிச்சு புடுவேன் பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன். நீங்க நின்னீங்கன்னா பொங்கலை எல்லாரையும் வெட்டி போடுவேன். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசுங்க. இங்க என்ன சத்தம்? ஏய் அவன் தலையை நான் கொண்டு வந்துட்டேன் மறுவேளை. நில்றா டேய், நில்றா டேய். டேய் ஒரு வாரம் ஆனாலும் உன்னை சுத்தி புடிச்சு வெட்டாம நான் விட மாட்டேன். நில்றா. அம்மா தப்புச்சட்டா சாமி. என்னது பணியார கணக்கு அங்கங்க வீங்கி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷனாச்சா, எல்லா பஞ்சாயத்தையும் நானே பண்ண வேண்டியிருக்கு. எங்காவது ஒரு ஓரமா சேவத்தோரமா உட்கார்ந்துருப்பேன், அங்க வீங்கி இருக்கு. ஏன் ஏதாவது அடிபட்ட மாதிரி தெரியுதா? அப்படி இல்ல, ஒண்ணுமில்ல. அதானே பார்த்தேன். இந்த மீனாட்சிபுரம் மிராசு மேல வேற எவனும் கைய வச்சிட முடியுமா? அதானே பாத்தி. ஏய் பங்கஜம், ஆரவே அந்த மீனாட்சிபுரத்து மிராசு. மீனாட்சிபுரத்து மிராசா? மீனாட்சிபுரத்து மிராசு நான் தானே. ஒரு மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராசுடா? எங்க கதவை தர அந்த முகரக்கட்டையை கொஞ்சம் நான் பார்க்கணும். ஏவி இம்புட்டு தூரம்? இங்க பாரு, எங்க மாமனை எங்க அக்கா அடிச்சடியில எந்திரிக்கவே மாட்டாரு. இனிமே உனக்கு மெராசு மைனர் எல்லாமே நான் தான். போலாமா? சரி வாங்க. ஏய் மல்லு வெட்டியும் மல்லிய பூவும் ஆளையே தூக்குது. தூக்கணும் தானே வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் கொடுத்ததை விட ஜாஸ்தியா பணம் கொண்டாந்துருக்கேன். எத்தனை லட்சம் வேணும் பாத்தியா? முதல்ல ரூபாய் கொடுங்க. என்ன அந்த ஆள் மாதிரி முள்ள மாதிரி நினைச்சியா? எங்க பரம்பரையே ராஜ பரம்பரை தெரியுமில்ல? நீ ராஜ பரம்பரையா? ஏடா திருட்டு நாய, என் பாக்கெட் இருந்து 25 ரூபாய் களவாண்டு வந்துட்டு அவகிட்ட பல லட்சங்கள் வேணுமாங்கிற? ஏண்டா எச்சிக்கிற பையல, அது லட்சமாடா? என் வேட்டியும் சட்டையும் கட்டிட்டு வந்துட்டா நீ மிராஸ் தாரா? அதுக்கெல்லாம் ஒரு கூறு வேணும். என் மூஞ்சில கூறு இருக்குடா, உன் மூஞ்சில கீரை தான் இருக்கு. எந்திரா எந்திரா. ஏண்டா ரொட்டி தலையா? 1000 தான் இருந்தாரு. ஓ மாமனோட வெப்பாட்டி உனக்கு அக்கா மாதிரி இல்ல, கூட பிறந்த பொறப்பு மாதிரி இல்ல. நீங்க வரலாமா? நீங்க போற இடம் வர இடம்லாம் அக்கா தங்கச்சின்னா நான் சாமியார் தான் போகணும். போடா, உனக்கே மாயம் வாழ்வே மாயம்னு போனாயே. தெருவில் இருக்கிற வெறி நாயாலும் உனக்கு கடிக்கு போ. டேய் என்னடா அந்த பூவை கொடு. அது நான் வானது. டேய் விடுறா. சிப்போ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓடு. பணியார் இருக்காரா? யாரா நீ? பணியார் கூப்பிடுங்க. நீ யாரா? நாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல பணியார் கூப்பிடுங்க. என்னங்க என்னங்க? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே, உன் மாயமெல்லாம் நான் அறிவேனே. இறக்கப்படி. யாரா நீ? என்ன தெரியல? தெரியல. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏய் எனக்கு என்ன கண்ணு காமலையாடா? மாந்தோப்பு அதாவது தெரியுமா? ஏய் மாந்தோப்பாவது புளியந்தோப்பாவது போடா வெளிய. கடைசியா கேக்குறேன், அந்த ஓட்டு விடா தெரியுமா? என்னது ஓட்டு வீடா? அதெங்கடா இருக்கு? என்ன விளையாடுறியா? சரி சரி, எங்க அக்கா கிட்ட வருவல, வா அப்பா விளையாடுறேன். டேய் யாரா உங்க அக்கா? அதை சொல்லிட்டு போடா. குடியா கையா? இந்தா. ஓட்டு கேக்குதா? மாந்தோப்பு கேக்குதா? வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்ல, ஊற
வலிக்குதா? இரியா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். மாமாய் அடி எப்படி? அடியா அதை விட உங்க உட்கார 2 கடியா கடிச்சுக்கலாம்டா. ஓட்டு விடு, மாந்தோப்பு எல்லாம் நம்ம செட்டப்பு தான். அடிக்கிறாரு மாப்பிள என்ன மாப்பிள, நமக்குள்ள என்னங்க மாப்பிள? இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்குள் வந்த நெருக்கம், இனி யாருக்கு தான் இங்க கிடைக்கே, உனக்கு எனக்கு தான் பொருத்தம். முழு தேங்காய் நாய் கவிட்டு போன மாதிரி இந்த சொறி நாய் விலங்கு கவிட்டு போகுது. சும்மா இருங்க, படத்தை பாருங்க. இங்க பாரு, இம்புட்டு காசு செலவு பண்ணி உன்னை படம் பார்க்க கூட்டி வந்தேன். நீ படத்தை பாரு, நான் உன்னை பாக்குறேன். என்னடா இங்க பாருவ, படத்தை பாடுறா. சும்மா இருக்குல்ல. சும்மா இருங்க. தரையில போய் உட்கார்றேன். நான் சேர்த்துட்டே இருக்கேன். போடா ஓடுறா. மாமா இங்க இருக்குங்க. வீட்டுக்கு போடா, நான் அவளோட உட்காந்து படம் பார்க்கணும். ஏய் பாடி இந்த பக்கம் வந்து உட்காரு. போகாத மாமா, மச்சானோட வப்பாட்டி உங்களுக்கு தங்கச்சி மாதிரியா இல்ல? கூட பிறந்த பரப்பு மாதிரியா இல்ல? இல்ல. நீ வரலாமா? வரலாம். நீ வாங்கணும், நம்ம படம் பார்ப்போம். ஏய் உடாவல. முடியாது. ஏய் உடாவல. முடியாது. முடியாதா? நீ படம் பார்த்துருவியா? ஓ இன்னைக்கு யாரையும் படம் பார்க்க முடியாது. எங்க வா, எங்க வா, எங்க இந்த தேங்காய் முடிய எங்க காணோம்? முடியா, அவள் விட்டுட்டு போல, நான் கூட்டி வர்றேன். முடியாது. விடுறா அவ கைய, நான் காசு கொடுத்துருக்கேன். விடுறாளே. இந்த பக்கம் தேங்க முடி மரியாதை சொல்றா, பங்கிட்ட மறந்துடலாம். நீங்க மறந்துருங்க. இல்ல நீ எனக்கு மச்சானா சகலையாலா? அதே நான் கேக்குறேன், நீங்க எனக்கு மாமனா இல்ல சகலையா? இல்ல நான் உனக்கு மாமன் தாரா, ஆனா பங்கிட்டுக்கு நான் தான் மச்சான். பங்கிட்டுக்கு நான் தான் மச்சான். இல்ல நான் தான் மச்சான். இல்ல நான் தான் மச்சான். நான் தான் மச்சான். நான் தான் மச்சான். இல்ல நான் தான் மச்சான். இல்ல நான் தான் மச்சான். இல்ல நான் தான் மச்சான். நமக்குள்ள என்ன தகராறு? அவளையே கேட்டுருமா? இல்ல நான் போய் கேக்குறேன். இல்ல நான் போய் கேட்டுறேன். இல்ல நான் போய் கேக்குறேன். வேணாம், 2 பேரும் போவோம். சரி இல்ல நீ முன்னால போனா ஏதாவது சிக்னல் பண்ணிடுவேன். கரெக்டா வாடா. ஆமா இவ்வளவு பெருசா உட்கார்ந்திருக்கா, யாரு இவன்? நான் பார்த்ததே இல்லையே. அதானே, வா நெருங்கி பாப்போம். அண்ணே நீங்க யாருன்னு? யோ வாயில கொலக்கட்டை வச்சிருக்க சொல்லியா? அவர் வாயில கொலக்கட்டை வச்சிருந்தா வேற எதை வச்சிருந்தா உனக்குடா? கத்தி எவ்வளவு பெருசு வச்சிருக்காரு, எடுத்து சீவனாரு. அண்ணே நீங்க யாருன்னு? நான் பங்கசத்தோட சொந்த புருஷன். அம்மா புருஷனா? அண்ணே இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அண்ணே? உள்ள இருந்த. வீட்டுக்குள்ளயா? ஜெயிலுக்குள்ள. ஜெயிலுக்கு எதுக்கு என்ன போனீங்க? சந்திராபுரத்துல ஒரு மராசு என் பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்துட்டான். அவன் தலையை சீவிட்டேன். அப்புறமா அதை தடுக்க அவன் மச்சான் வந்தான். அவன் கைய வெட்டிட்டேன். 14 வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் வெளியே வந்தேன். இங்கேயும் எவனோ 2 பேரு பங்கசத்தை தேடி வீட்டுக்கு வந்துட்டு போறதா கேள்விப்பட்டேன். அவனுங்களுக்காகத்தான் இந்த அருவாளை தீட்டிட்டு இருக்கேன். என்ன மீனாட்சிபுரத்து மெராசு வந்த சாட்ட தெரியாம போறீங்க? இவருதே என் புருஷன். எல்லாம் மச்சான் சொன்னார் தங்கச்சி. ஆமாக்கா. தங்கச்சி நீ மச்சானோட 100 ஆண்டு காலம் வாழணும். வரட்டுமா தங்கச்சி? மச்சான் தங்கச்சி நல்ல பொண்ணு, தெருவில் வர்ற யாரையும் கண்ணெடுத்தும் பார்க்காது, பச்சை ஓலை. ஆமா வரட்டுமா தங்கச்சி? வரேன் தங்கச்சி. வந்துடுறா, அருவாடு ஓ உயரத்துக்கு வச்சிருக்கான். இந்த கருமத்துக்கெல்லாம் எவையா கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கப்பு வாட காத்துல வருவியா? கப்பு வாட காப்பரேஷன் வரைக்கும் எப்படி வந்து? பாயிண்ட் பஸ் பிடிச்சு வித்த வீட்டுல வந்துச்சு. அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உள்ள போன ஒளியடியா? நான் ஆய் போனது நீ ஏன்டா கழுவணும்? இந்த வீட்டுல யார் ஆய் போனாலும் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு நான் தான் உள்ள போய் கழுவேன். அதுக்கெல்லாம் அந்த வீட்டுல ஆள் இருக்கு, நீ போகலாம். அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காது. என்ன பெரிய தப்பா சொல்லிட்டானே. அட பாவி, அட பாவி. 136 ஜாதிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல உட்பிரிவெல்லாம் சேர்த்து 356 ஜாதிகளுக்கு சங்கம் இருக்குது. பாவம் நாங்க நகர சுத்தி தொழிலாளர்கள் எங்க சங்கத்தை பார்த்து சொல்றேன். என்ன எப்படியாவது காப்பாத்துறப்பா? காப்பாத்துறேன். உனக்கு செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் தான். எப்படியாவது உன் உயிரை நான் காப்பாத்திடுறேன். ஆனா எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு சொல்றியே, அது என்னப்பா கடமை? அந்த பேட்டரிக்கு பாம்புச்சு
தரப்பட்ட பார்க்க போறேன். டேய் அங்க குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்க, 100-200 பேர் வேலை செய்யறாங்கடா. அவங்க வேலை செய்யுதா செய்யட்டேன், எனக்கு என் வேலை தான் முக்கியம். அப்படியா? என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆஹா. எனக்கு ஒரு கடமை பாக்கி உனக்கு இருக்கு. ஒரு கடமை பாக்கி இருக்கா? எனக்கும் ஒரு கடமை பாக்கி இருக்குடா. இதோ பார், இதுதான்டா அந்த கடமை.